இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வரும் லோக்சபா தேர்தல் தொடர்பாக டைம்ஸ் ஆஃப் இடிஜி ரீசர்ச் சர்வே சார்பில் கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களின் கள நிலவரம் என்ன, எந்த கட்சிக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் என்பது தொடர்பான கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியானது. இந்தியா முழுவதும் 2,71,292 பேரிடம் இந்த சர்வே மேற்கொள்ளப்பட்டது. இதில் 85% பேரிடம் நேரடியாகவும் 15% பேரிடம் தொலைபேசி மூலமாகவும் கருத்து கேட்கப்பட்டது. ஒரு மாதம் வரை கருத்து கணிப்பு பணிகள் நடந்த நிலையில் நேற்று ரிசல்ட் வெளியிடப்பட்டது. அதன்படி தென்னிந்திய மாநிலங்களாக உள்ள தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவில் கள நிலவரம் என்ன, வரும் லோக்சபா தேர்தலில் எந்த கட்சி வெல்லும் என்பது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகளை தற்போது பார்க்கலாம். கேரளாவில் மொத்தம் 20 லோக்சபா தொகுதிகள் உள்ளன. இதில் மீண்டும் காங்கிரஸ் கட்சி தான் அதிக இடங்களை அள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காங்கிரஸ் 8 முதல் 10 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 6 முதல் 8 தொகுதிகளிலும், IUML கட்சி 1 முதல் 2 தொகுதியிலும், மற்றவை 1 முதல் 2 இடங்களிலும் வெல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக கர்நாடகாவை பொறுத்தமட்டில் பார்த்தோமேயானால், கர்நாடகாவில் மொத்தமாக 28 லோக்சபா தொகுதிகள் உள்ளன. இங்கு ஆளும் காங்கிரஸ் கட்சி தனித்து களம் காணும் நிலையில் பாஜகவும் JTS கட்சியும் கூட்டணியாக போட்டியிடுகின்றன. இதில் பாஜக 21 முதல் 23 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 4 முதல் 6 இடங்களிலும், JTS கட்சி 1 முதல் 2 தொகுதிகளிலும் வெல்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாஜக கூட்டணி அதிகபட்சமாக கர்நாடகாவில் 25 இடங்களில் வெல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக தெலுங்கானாவில் மொத்தமாக 17 லோக்சபா தொகுதிகள் உள்ளன. இதில் ஆளும் காங்கிரஸ் 8 முதல் 10 இடங்களிலும், எதிர்க்கட்சியான முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் BRS கட்சி 1 முதல் 3 தொகுதியிலும், பாஜக 4 முதல் 6 தொகுதியிலும், OICயின் AIAMIM கட்சி 0 முதல் 2 தொகுதிகளிலும் வெல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக ஆந்திரா மாநிலத்தை பொறுத்தமட்டில் YSR காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நடக்கிறது. இங்கு சட்டசபை தேர்தல் மற்றும் லோக்சபா தேர்தல் ஆகியவை ஒன்றாக நடைபெற உள்ளது. இதில் YSR காங்கிரஸ் தனித்து களமிறங்கும் நிலையில், முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம், நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா மற்றும் பாஜக ஆகியவை கூட்டணியாக போட்டியிடுகின்றன. காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து களம் இறங்குகிறது. இதில் YSR காங்கிரஸ் கட்சி 21 முதல் 22 தொகுதிகளிலும், தெலுங்கு தேசம், ஜனசேனா, பாஜக கூட்டணி 3 முதல் 4 தொகுதிகளிலும் வெல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த கூட்டணியில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை எனவும், தெலுங்கு தேசம், ஜனசேனா கட்சிகளின் வேட்பாளர்கள் தான் வெற்றி பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆந்திராவில் வெற்றி வாய்ப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் உள்ள 39 லோக்சபா தேர்தலில் திமுக 21 முதல் 22 தொகுதிகளில் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் 5 முதல் 7 தொகுதிகளில் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பாஜக 2 முதல் 6 இடங்களிலும், அதிமுக 1 முதல் 3 தொகுதிகளிலும் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வரும் லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிமுகவை விட பாஜக அதிக இடங்களில் வெல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர மற்ற கட்சிகள் 4 முதல் 5 தொகுதிகள் வரை வெல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மற்ற கட்சிகள் என்பது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, விடுதலை சிறுத்தை கட்சிகள், பாஜக கூட்டணியில் உள்ள பாமக உள்ளிட்ட பிற கட்சிகளை குறிப்பதாகும். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.